மேடம், ரேஷன் அரிசியில் சாஃப்டான ஃப்ளஃபியான இட்லி பண்ண முடியுமா? பண்ணலாமே. ரேஷன் புழுங்கல் அரிசி வாங்கி எந்த டம்ளரில் போடுறீங்களோ 2 டம்ளர் புழுங்கல் அரிசி போடணும். அதே டம்ளர் ரேஷன் பச்சரிசி 1 டம்ளர் போடணும். அதே டம்ளரில் அரை டம்ளர் உளுந்து போட்டு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா கல்லுப்பு போட்டு உராசி கழுவிடணும். கழுவி ஊற வச்சுருங்க காலையில். அந்த டம்ளர் அரை டம்ளர் உளுந்து போடுறீங்களா, அது தனியாக ஊற போட்டு கழுவி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதில் தான் வெந்தயம் போடணும், அரிசியில் போடக்கூடாது. அதில் வெந்தயம் போட்டு கழுவி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்புறம் ஒரு 5, 6, 7 மணி நேரம், ஒரு 6, 7 மணி நேரம் பொறுத்து ஃப்ரிட்ஜில் இருந்த உளுந்து நல்லா ஒரு கரெக்டாக 20 நிமிஷம் தான் போடணும், அதுக்கு மேலே ஆட்டக்கூடாது. கிரைண்டரில் போட்டு நல்லா தண்ணி தெளித்து இந்த மாதிரி வரும். அந்த டைமில் உளுந்தை வழித்து எடுத்துருங்க. எடுத்துட்டு அரிசியை போடுங்க. அரிசி போட்டு மெலிசாக ரவை வர மாதிரி இருந்தோடனே நல்லா மெலிஸ் ரவை வரும்போது இந்த அரைச்சி வச்ச உளுந்து அதில் போட்டு அதில் வழித்து போட்டுருங்க. கிரைண்டரில் சுற்ற விடுங்க. ஒரு 5 நிமிஷம், ஒரு 7 நிமிஷம் தான் சுற்ற விடணும், ரொம்பலாம் சுற்ற விடக்கூடாது. அதில் கல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது எடுத்து வடித்து வச்சுருங்க. வடித்து வச்சுட்டு காலையில் ஃப்ளஃபியாக இருக்கும். இட்லி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். தோசையும் செய்யலாம், இட்லியும் செய்யலாம். அதுதான் அந்த மெலிஸ் ரவை வரணும். கொஞ்சம் பெரிய பெரிய ரவை எடுத்தால் தோசை வர தவாவில் ஒட்டிக்கும். மெலிஸ் ரவை எடுத்தால் தான் தோசையும் ஊற்றலாம், இட்லியும் ஊற்றலாம். சூப்பராக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். இந்த அம்மாவாசை உங்க கூடயே வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் ரொம்ப பிரகாசமா இருக்கு சார்.